ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் ஒருவரை கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் ஒரு நாளும் கைவிடாது. விடைகளை தேடி இறைவனுடன் இன்று ஒரு பயணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சக்தி ஆன்மீக அறக்கட்டளை சேலம். நம் அறக்கட்டளை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற சிவாலய கோயில்களுக்கு சேவைகள் செய்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம், திருவையாறு மாவட்டம், வடகுருகடுதுறை என்னும் ஊரில் அமைந்துள்ள குலவலிங்கநாதர் வாலீஸ்வரர் அப்படின்ற நாதர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் என்ன ஒரு ஐதீகம்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு காலத்தில் நல்ல பேரு புகழோட செல்வத்தோட நம்ம வளர்ந்துருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அது நமக்கு எல்லாம் இழந்த மாதிரி ஆகி போயிடும். இழந்த பலத்தை மீட்டுறதுக்கு உண்டான திருக்கோயில் இந்த கோயில் மட்டும்தான். வேறு எந்த கோயிலும் இந்த ஒரு சிறப்பு கிடையாது. ராமாயண காலத்தில் வாலி தன்னோட போரில் தன்னோட பலத்தை இழந்துடுறாரு. வாலி தன்னோட இழந்த பலத்தை மீட்டுறதுக்காக இந்த திருக்கோயிலை இந்த சிவனை வணங்கிய பிறகு தான் வாலிக்கு பலம் கிடைச்சிது. அந்த பலத்தை வச்சு தான் ராமாயண காலத்தில் வாலி ஜெயிச்சார். அதை அடையாளமாக பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்களா பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், வாலி இறைவனை பூஜிக்கிறார். இது ஐதீகம்னு சொல்லி தான் உண்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் பார்த்தீங்கன்னா தன்னோட இழந்த பலத்தை மீட்டுறதுக்கு உண்டான கோயில் இந்த திருக்கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்ட வரம் கிடைக்கும். மிக 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 ரொம்ப பழமையான கோயில். இந்த மாதிரி பழமையான கோயில்களுக்கு போய் எங்கள் ட்ரஸ்ட்டு மூலிமா என்ன தேவை, அந்த கோயிலுக்கு பூஜை அபிஷேக பொருள் வேணுமா, வாகன பராமரிப்பு வேணுமா, பைப் லைன் வேணுமா, கரண்ட் லைன் வேணுமா, என்ன வேணுமோ எங்களால் எல்லாமே எங்களால் பண்ணி கொடுத்துக்க முடியும். நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சேலம் மக்கள் சார்பாக. எங்கள் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் வழிபட்ட ஸ்தலம் இருக்குது. அதில் சிட்டுக்குருவின்னு ஒரு உயிரினம் வழிபட்ட ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம். சிட்டுக்குருவி பாருங்கள், மேலே பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்கரையில் தண்ணி கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் பாருங்கள். சிட்டுக்குருவி அதோட சின்ன பாருங்கள், மேலே பாருங்கள். சிட்டுக்குருவிக்கு பாவ விமோசனம் கிடைச்ச இடம் இந்த தயாநிதீஸ்வரன் கோவில் தான். யார் ஒருத்தர் இறைவனை மனதோடு வணங்குறாங்களோ, எந்த தயவுதேசனை பார்க்காம இறைவன் தன்னோட வர தள்ளி கொடுக்குற ஒரே ஸ்தலம் தயாநிதீஸ்வரர் கோயில் மட்டும்தான். திருக்கோயில் மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி எண்ணற்ற கோயில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி நாங்கள் இன்னும் பல கோயில் செய்யணும்னு எங்களுக்கு ஆசை. நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். இறைவன் அருளோட எங்களால் முடிஞ்ச வரையிலும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்சதை எங்களுக்கு உதவுங்க. இப்படிக்கு ஸ்ரீ சக்தி ஆன்மீக அறக்கட்டளை சேலம். ஓகே. இத்தலத்தில் நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுக்கு இறைவனே தாகம் தீர்த்த ஸ்தலமாக விளங்குகிறது. செட்டி பெண்ணுக்கு சிவபெருமானும் பார்வதியும் காட்சி கொடுத்த ஸ்தலமாக விளங்குகிறது. திருவையாறு வட்டம், வடகுரகாடுதுறை தயாநிதீஸ்வரர், வாலீஸ்வரர் என்று இறைவனுக்கு பல பெயர்கள் உண்டு.